அவளுக்கு என்ன கொளுத்து போய் பணம் இருக்கு, வெளிநாட்டு சம்பாத்தியம், புருஷன் நல்ல வெளிநாட்டுல இருந்து மாசம் 1,00,000 ரூபா அனுப்புதாரு. அதை காலி பண்ண ஒரு ஆள் வேண்டாமாக்கா? அதான் பைக்கில் அலையுதா, ஒரே எப்போ பார்த்தாலும் ஹேண்ட் பேக்கும் அதுவும் போட்டுக்கிட்டு நீட்டிக்கிட்டு டவுனுக்கும் வீட்டுக்குமா தான் அலையுதா. என்னத்தை தான் பேதில் போவா வாங்க போவாளோ தெரியல. இந்த நீலா அடிக்கடி பைக்கில் தான் முட்டி நான் பார்க்கேன். பார்க்க நேரம் பூரா பைக்கில் தான் அலையுது. அந்த பிள்ளை எங்கே தான் போவாவும் வரும். வெளிநாட்டு சம்பாத்தியம் அவளுக்கு என்ன கொளுத்து கிடக்கு, காலி பண்ணுதா. நம்ம வீட்லேயும் இருக்கானுவல 5க்கும் 10க்கும் பிச்சை எடுத்துட்டு கிடக்கும். என்ன செய்ய? அவ வாங்கிட்டு வந்த வாரம் அப்படி, நம்ம வாங்கிட்டு வந்த வாரம் இப்படி அப்படின்னு நினைச்சு மனசை தேத்திக்கிட வேண்டியதான். இதுக்கு போறாமப்பட்டு ஏங்கி என்னத்துக்குக்கா? ஆமா 2 பேரும் என்ன வா வான்னு போன் போட்டு கூட்டியெல்லாம் எதுக்கு கூட்டிய? என் மாமியாக்காரி இங்க பாத்திரம் எதுவும் கழுவாம போட்டு வந்துட்டு என் மாமியாக்காரி கத்திட்டு கிடப்பா. என்னன்னு சொல்லுங்க, வீட்டுக்கு சட்டுப்புட்டுன்னு கிளம்பட்டும். நம்ம லட்சுமி வீட்டு மாடு ஒரு 50,000 60,000 மதிக்கலாம், செத்து போச்சு. ஒரே அழுவ நேற்று வந்து. இன்னைக்கு ஆள் வெளியே நடமாட்டமே இல்லட்டி. என்ன ஏதுன்னு அவளை போய் பார்த்துட்டு வருவோம். அதுக்கு தான் வான்னு கூப்பிட்டேன். ஐயோ, லட்சுமி அக்கா வீட்டு மாடு செத்து போச்சா? சரிக்கா வாக்கா போய் இப்போ என்ன ஏதுன்னு அவளை போய் பார்த்துட்டு வருவோம். கண்ணகி மக்களே, அம்மா எங்கம்மா? அம்மா வயலுக்கு போயிட்டா வத்தே. எல்லாரும் வந்திருக்கீங்க வீட்டுக்கு அம்மாவை தேடி. அது ஒன்றும் இல்லை கண்ணகி, நேற்று உங்கள் அம்மா மாடு செத்து போச்சுன்னு ஒரே வருத்தத்தில் இருந்தாலும் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போலான்ட்டு தான் வந்தோம். ஏற்கனவே லோன் வாங்கியிருந்தால, அதில் இன்சூரன்ஸ் போட்டிருந்தா மாடுக்கு. அவங்க பைசா தரேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஓரளவு மனசை தேத்திக்கிட்டா. இருந்தாலும் ஆசையாக வளர்த்தோமா, செத்து போச்சுன்னதும் அம்மாவுக்கு அது அந்த சோகம் தாங்க முடியலை. ரூபா போனது பற்றி கூட அவங்க கவலைப்படலை. ஆசையாக அது எங்ககிட்ட ஒரு பாசமாக வளர்ந்துச்சா, அதனால தான் அம்மாவுக்கு அதை தாங்கிக்க முடியலை. அவள் அதை தான் சொன்னேன், ஆசையாக வளர்த்தனே அப்படின்னுட்டு வருத்தப்பட்டாட்டி. சரிம்மா, அம்மா வந்ததும் நாங்கள் வந்துட்டு போனோம்னு சொல்லு. அம்மா வந்ததும் புஷ்பாக்கா வீட்டுக்கிட்ட வர சொல்லுன்னு பெறவாட்டி. சரிங்க அத்தே, வர சொல்லுதேன். என்னம்மா வெளியே பார்த்தா கண்ணாவே இருக்க? அதான் வேண்டுதல் இல்ல, உன் பொண்டாட்டி இருக்காள இல்ல, சோத்த பொங்கிட்டு முழுக்கிட்டு பாத்திரம் எதுவுமே தேய்க்காம அப்படியே எங்கேயும் வாய் பார்க்க போயிட்டால. வீடான வீட்டுல பாத்திரம் நாரி நவம் குழஞ்சு கிடக்கு. சின்ன பொண்ணா நொல்ல கண்ணா புடிச்சிட்டு வந்திருக்கான் மூதேவிய. கிளட்டு கையில போவா, என்னதான் கடந்து இவ்வளவு திறமை ஏசுதா? அந்த அக்கா அவசரமா கூப்பிட்டான்னு தானே போனேன். இப்ப இவை கும்பத்துல நிக்க முடியாத யமத்துல என்னதான் செய்ய போறனோ தெரியல. சரி போய் சமாளிப்போம். எத்தே எத்தே பேசாட்ட அவளை இருக்க சொல்ல. பெய்ய அடுப்படியில போய் ஏனபானம் கழுவாம கிடக்கு, நாரி நவம் குழஞ்சு வீடு கிடக்கு, போய் கழுவ சொல்லு. எனக்கு அவ்வளவு கோபம் வருது. கிளவி நம்ம இன்னைக்கு நல்ல மூடுல இருக்கா போல. நம்மள இன்னைக்கு ஏதோ ஏசாம போயிட்டாரு. வாய் பார்க்க போண்டியதானே, வாய் பார்த்துட்டு அவட்ட அதானே ஏச்சு வாங்குத. நீ ஒரு நைட் ஷிஃப்ட் ஆகுதுமா, அந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியல, நிம்மதியா தூங்க முடியல. அட போரும் உமர் பேச்ச இறங்க இது பண்ணா. அங்க லட்சுமி அக்கா மாடு செத்து போச்சு, அதனால நான் போய் என்ன ஏதுன்னு கேட்க போனேன். போன் போட்டாவோ இப்ப என்ன வந்து கழுவுனா அந்த பாத்திரம் எங்கேயாவது ஓடி போயிட போதா? உங்க ஆத்தா கிடக்கான்ட்டு நீரும் பேசிக்கிட்டு அலைவியரு இப்படி. பாத்தீங்களா மக்களே, இவங்க 2 பேத்துக்கு இடையில சிக்கி சின்ன படமா ஆயிட்டு இருக்கேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்ன மக்களே, கமெண்ட்ல ஏதாவது வீடியோ கண்டென்ட் பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க மக்களே.